ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். நீங்களும் சிக்கன் எடுத்திங்கன்னா இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 4 துண்டு பட்டை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு அன்னாசி மட்டும் நான் சேர்த்துருக்கேன், உடச்சி போட்டு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு பிரிஞ்சி இலையை வந்து 2 வகுந்து விட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் புதுசாக கட் பண்ணி வச்ச 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா வந்து ப்ரௌன் கலராக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இடையில அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் லைட்டாக வதங்கிருச்சு, கலர் வந்ததுக்கப்புறம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் இந்த வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும், இஞ்சி பூண்டு வாசனையும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து இதையும் நல்லா அதோட வந்து நல்லா கிளறிக்கிறேன். இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்ச தக்காளி வந்து ஒரு 4 சைஸ் மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியும் இதோடு நல்லா வதங்கி வரணும். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதில் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து ஒரு கிரேவி பதத்துக்கு வரணும் நமக்கு. இப்போ இது வதங்கிறதுக்கு நான் தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நான் இதை வந்து மூடி போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து திறந்து பார்க்குறேன். இப்போ நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தக்காளி நல்லா வெந்து மசாலா வந்து நல்லா பிரண்டு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மசாலாலாம் சேர்க்க வேண்டியது இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா ஒரு கிளறி விட்டு இப்போ இதுக்கு வந்து தயிர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். லெமன் இருந்தால் லெமன், ஹாஃப் லெமன் புளிஞ்சிக்கோங்க. எனக்கு லெமன் இப்போ கிடைக்கல, அதனால் நான் புளியல. இப்போ தண்ணி விட்டு நல்லா இந்த மசாலா இருக்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கனை சேர்க்கலாம். இப்போ கொதி வந்துடுச்சு. இப்போ நான் வந்து கழுவி வச்ச சிக்கனை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கனை வேகத்துக்கு தேவையான உப்பும் தண்ணி கொஞ்சம் விட்டும் நான் என்ன செஞ்சுருக்கேன், மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு தான் வேக விட்டேன். அப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நல்லா கறி வெந்திருக்கு. இப்போ இதில் வந்து நான் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். புதினா வந்து நாங்கள் வீட்டில் வளர்க்குற செடியிலேருந்து நாங்கள் பறித்து போட்டோம். ஃப்ரெஷ்ஷாக கிடச்சது போட்டு அதை செம்ம. இப்போ மேலே வந்து மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மறுபடியும் மூடி போட்டு மூடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காய் வந்து ஒரு 4 சில்லு தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து சோம்பு, 10 முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம இப்போ வந்து அரைச்சிக்க போகிறோம். நல்லா பேஸ்ட்டாக நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் முந்திரி பருப்பு போட்டோன்னா, தேங்காயும் முந்திரி பருப்பும் இதே மாதிரி நல்லா அரைச்சி ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் 1 டீஸ்பூன் போட்டு 10 முந்திரி பருப்பு சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இது மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ குழம்பும் நல்லா கொஞ்சம் சுண்டி வந்துருச்சு. இப்போ நான் அரைச்சி வச்ச அந்த தேங்காவை வந்து என்ன செய்ய போகிறேன், முந்திரியை இதில் சேர்த்துக்க போகிறேன். நமக்கு எவ்வளோ சால்னா வேணுமோ அவ்வளோக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும், நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி திக்காக கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. தண்ணி மாதிரி கொஞ்சம் என்ன சால்னா கூட்டணும், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா வேகட்டும்.
இப்போ வந்து கஸ்தூரி மேத்தி நான் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்து நல்லா போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்.